அம்பேத்கர் பேரை சொல்லிக்கிட்டு நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஒரு மிகப்பெரிய தேச தலைவருக்கு மாலை கூட அடுத்தவங்க போடக்கூடாதுன்னு கூண்டு கட்டி வச்சிருக்கிறீங்க அம்பேத்கர் அவர்களோட சிலையை. அந்த அளவுக்கு நேரோ மைண்டடாக இருக்கீங்க நீங்கள் எப்படிங்க உங்களுக்கு கீழே இருக்க பட்டியலின மக்களை மேலே கொண்டு வருவீங்க? பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நாங்கள் சொல்லலை, எஸ்டி கமிஷன் வந்து சொல்லுது, தேசிய ஆணையம் சொல்லுது. இப்போ நீங்கள் என்ன லட்சணமாக ஆட்சி நடத்திட்டு இருக்கிறீங்க? அவங்க உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, ஏன் தொடர்ந்து வந்து பட்டியலின மக்கள் மீதும் அந்த தலைவர் மீதும் தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் தமிழ்நாட்டில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்க தேசிய ஆணையத்திலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு என்ன நீங்கள் பதில் கொடுத்துருக்கீங்க? அப்போ நீங்கள் என்ன மாதிரி ஆட்சி நடத்துறீங்க? அப்போ இங்கே என்ன சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று. இப்போ இதுக்கு நாங்கள் எங்களோட கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்று, பட்டியலின மக்கள் விழிச்சுக்கணும். யார் உண்மையாலுமே நமக்கான நல்ல தலைவன், யார் நம்மளை நல்ல படி நல்ல முன்னேறி வா, நீ வந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான இடத்துக்கு வான்னு சொல்கிற ஒரு தலைவனா, சரக்கு இருக்கு மிருக்கு இருக்கு குடிச்சிட்டு கூத்தடி, நீ வந்து அவன் வீட்டு பொண்ணை தூக்கு இவன் வீட்டு பொண்ணை தூக்கு, இல்லையா அவன் ஒவ்வொருத்த மேலே இத்தனை கேஸ் இருக்கணும் அத்தனை கேஸ் இப்படி கெத்து அப்படின்னு சொல்கிறவங்க சரியான தலைவன் கிடையாது. அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நீ படித்து கெத்தாவா, எதெல்லாம் உங்ககிட்ட மைனஸ்ன்னு சொல்கிறானா அதெல்லாம் நீ ப்ளஸ் ஆக்கு. உனக்கு படிப்பு வரான்னு சொல்றானா படிச்சு காட்டு, உனக்கு நல்லா உடுத்த வரான்னு சொல்றானா நல்ல டிப்டாப்பா உடுத்து. இதை ஏன் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாருன்னா, எதெல்லாம் உன்னை வந்து ஒரு குறியா வச்சு உன்னை வந்து சொல்றாங்களோ அது எல்லாத்தையும் நீ ஓவர் கம் பண்ணி மேலவா, படிச்சு மேலவா. நீ ஏன் இடஒதுக்கீடு, அவர் இடஒதுக்கீடுங்கிறதுக்கே அவர் எவ்வளவு இது சொன்னாரு, யார் யார் அந்த குறிப்பிட்ட வருஷங்கள் தான் அது இருக்கணும்ன்றாரு. அவர் என்ன சொல்றாரு, ஐயோ நான் பட்டியல எடுத்து சேர்ந்தவன் எனக்கு இடஒதுக்கீடு கொடுனே கேட்காத அவமானங்கிறாரு. நான் எந்த வகையிலும் ஒதுக்கப்பட்டவனோ தாழ்த்தப்பட்டவனோ கிடையாது, நான் எல்லாருக்கும் ஈக்குவல்னு சொல்லுனாரு. நீங்க இன்னைக்கு அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்களா?